Hello friends, welcome back to my channel Krithika's Academy. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியன் பாலிட்டில ஆல்ரெடி 4 classes வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த 4 classes அப்படின்றதுல என்னென்ன மாதிரியான questions வந்து group 1 and group 2A prelims வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றது தான் இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ இட்ஸ் அ ப்ரீவியஸ் இயர் questions discussion session. ஸோ ஒரு நியர்லி 20 questions அப்படின்றது வந்து நான் அதில் வந்து டிஸ்கஸ் பண்ண போறேன். இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஸோ இந்த மாதிரி வந்து கொஷின் பேப்பர் அனலைசிஸ் பண்ணோம்னா தான் நம்ம படிக்கிறது எந்த லெவலில் இருக்குது அண்ட் கொஷின் எந்த மாதிரி கேட்குறாங்க, இன்னும் வந்து நம்ம படிக்கிறது வந்து எப்படி வந்து டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்றது வந்து தெரியும். வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் கேரண்டீஸ் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் டு ஆல் பர்சன்ஸ் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ், அதாவது எல்லா விதத்திலும் அனைவருக்கும் சமய சுதந்திர உரிமையை வந்து கொடுக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிக்கல் 25 28, ஆர்டிக்கல் 29, ஆர்டிக்கல் 30, ஆர்டிக்கல் 34 இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிக்கல் 25 28 தான். நம்ம வந்து 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றத வந்து பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்றது. செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ரைட் டு ஃப்ரீடம். தேர்ட் பார்த்தோம் அப்படின்னா ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஃபோர்த் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் அப்படின்றது. ஃபிஃப்த் பார்த்தோம் அப்படின்னா கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ். அண்ட் சிக்ஸ்த் பார்த்தோம் அப்படின்னா ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ் அப்படின்றது. ஏழாவதா ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்றது இருந்துச்சு, அது லீகல் ரைட்டாக மாற்றப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதில் ஆர்டிக்கல் 25 28 அப்படின்றது வந்து ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் அப்படின்றத பற்றி சொல்லுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இரட்டை அரசாங்க முறை, அதாவது வந்து டயார்கி அப்படின்ற ஒரு சிஸ்டம் வந்து எந்த வருஷம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 1919 அப்படின்றது. ஆப்ஷன் வந்து 1919 கொடுத்துருக்காங்க, 1909 கொடுத்துருக்காங்க, 1935 கொடுத்துருக்காங்க, 1947 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 1919 அப்படின்றது வந்து எதில் வரும் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டில் வந்து வரும். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்றது வந்து 1858 ஒன்று வரும், 1919 ஒன்று, அப்புறம் 1935 ஒன்று, 3 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்றது வரும். இதில் இந்த 1919 தான் வந்து என்ன கொண்டு வந்தாங்கன்னா பை கேமரலிசம் அப்படின்றதும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அண்ட் டைரக்ட் எலெக்ஷன் முறையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ப்ரொவின்ஷியல் சப்ஜெக்ட்ஸை ரெண்டாக வந்து பிரித்தாங்க, டிரான்ஸ்ஃபர்ட் அண்ட் ரிசர்வ்டு அப்படின்றது. அதுக்கு அட்மினா வந்து யார் இருந்தாங்கன்னா கவர்னர் வந்து இருந்தாங்க. அவங்க வந்து அவங்களுடைய மினிஸ்டர்ஸ் உடைய எய்டோட அவங்க வந்து செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி இந்த டயார்கி அப்படின்றது வந்து கிரீக் வேர்ட்ல இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கிரீக்ல வந்து இதை வந்து டை ஆர்கி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, விச் மீன்ஸ் டபுள் ரூல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதான் இரட்டை அரசாங்க முறை அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த 1919 கொண்டு வந்த இந்த சிஸ்டத்தை வந்து மான்டேக் செல்ம்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு கூட சொன்னோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், கொடுத்துருக்கிறதுல எது கரெக்டானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்றது இஸ் கன்சிடர்ட் அஸ் த சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்றத அரசு நெறி கொள்கை அப்படின்னு சொல்லி சொல்றோம். செகண்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்றது இட்ஸ் மென்ட் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ், அதாவது உரிமைகளை வந்து பாதுகாக்கக்கூடிய கருவியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மூன்றாவது பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் க்ரூஷியல் ஃபார் கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ், அரசியல் அமைப்பு பரிகாரங்களுக்கு உறுதுணையா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான்காவது பார்த்தோம்னா இட் இஸ் ரிலவென்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, தனிநபர் சொத்து வந்து விரிவாக்குறதுக்கு சம்பந்தமானது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுல எது கரெக்டானதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா 1 மட்டும் கரெக்ட்னு சொல்லியிருக்காங்க. பி பார்த்தோம்னா 2 and 3 அப்படின்றது கரெக்ட். சி பார்த்தோம்னா 3 and 4 அப்படின்றது கரெக்ட். அண்ட் டி பார்த்தோம்னா 4 alone இஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஃபர்ஸ்ட் அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த டிபிஎஸ்பி அப்படின்றது வந்து பார்ட் 4 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல வரும். இதுக்கான ஆர்டிகல்ஸ்ன்னு பார்த்தோம்னா 36 51 வரைக்கும். இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஒரு வெல்ஃபேரான ஸ்டேட்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து இதனுடைய நோக்கமா இருக்கு.
இது வந்து எந்த ஒரு ரைட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காகவோ அல்லது வந்து பிரைவேட் ப்ராப்பர்ட்டியை வந்து ப்ரொமோட் பண்ற விதத்திலேயோ இது வந்து கிடையாது. அதே மாதிரி அரசியல் அமைப்பு பரிகாரங்களுக்கு உறுதுணையா இருக்குமா அப்படின்னு கேட்டா கரெக்ட் கிடையாது. இந்த டைரக்டிவ்ஸ் அப்படின்றது வந்து இட்ஸ் அ நான் ஜஸ்டிசியபிள் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இது வந்து கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ்க்கு குரூஷியல் ஆனதா அப்படின்னா கிடையாது. இது வந்து ஒரு வெல்ஃபேரான ஒரு ஸ்டேட்டை எஸ்டாப்ளிஷ் பண்றது நோக்கத்துல தான் இந்த டிபிஎஸ்பி அப்படின்ற இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதுவுமே வந்து என்னதுன்னா தவறானது. அப்போ ஆன்சர் ஒன் அலோன் அப்படின்றது மட்டும்தான் கரெக்ட். ஃபர்தர் இந்த டிபிஎஸ்பி அப்படின்றத 3 டைரக்டிவ்ஸா பிரிச்சோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா சோசியலிஸ்டிக் அப்படின்றது. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா காந்தியன் அப்படின்றது. அண்ட் தேர்ட் ஒன் அப்படின்றது வந்து இன்டெலெக்சுவல் அப்படின்றது. ஸோ 3 ஃபார்ம்ஸ் ஆஃப் பிரின்சிபல்ஸ் அப்படின்றது வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா on which of the following grounds a elected MP அதாவது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் கேன் பி டிஸ்குவாலிஃபைட் ஃபார் டிஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது கட்சி தாவல் சட்டத்தின்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து எந்த காரணத்தினால தன்னுடைய உறுப்பினர் பதவியை வந்து இழக்க நேரிடும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒன்னாவது என்ன அப்படின்னா அவர் வந்து அவருடைய மெம்பர்ஷிப்பை வாலண்டியரா கொடுத்துட்டாரு அப்படின்னா அவர் டிஸ்குவாலிஃபை ஆவார். இரண்டாவது என்ன அப்படின்னா அவருடைய பொலிட்டிக்கல் பார்ட்டி எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை வந்து சேர்ந்திருக்காரோ அவங்களுடைய டைரக்ஷனுக்கு மாறாக அவர் வந்து ஓட் பண்ணாலோ அல்லது ஓட் பண்ணாம இருந்தாலோ அப்போ வந்து அவருடைய மெம்பர்ஷிப் வந்து இழக்க நேரிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டா எக்ஸ்பெல்ட் பை ஹிஸ் பார்ட்டி. நாலாவது என்ன அப்படின்னா இஃப் ஹி ஜாயின்ஸ் சம் அதர் பொலிட்டிக்கல் பார்ட்டி அதர் தென் ஒன் ஃப்ரம் வேர் ஹி ஒன் அவர் வந்து ஜெயித்த கட்சியை விட்டுட்டு வேற ஒரு அரசியல் கட்சியில சேரும்போது அவருடைய அந்த மெம்பர்ஷிப்பை வந்து இழக்க நேரிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல எது வந்து கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாலுமே கரெக்ட் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா 1, 2 and 4 அப்படின்றது. சி வந்து 1, 3 and 4 அப்படின்றது. டி அப்படின்றது 2, 3 and 4 அப்படின்றது. ஸோ இதுல கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா 2, 3 and 4 தான் வந்து கரெக்டான ஆன்சர். அவரா வந்து அவருடைய மெம்பர்ஷிப்பை வந்து அதாவது உறுப்பினர் பதவியை வந்து ராஜினாமா பண்ணா அது அவர் வந்து வாலண்டியரா வந்து விட்டு விலகிறது. பட் டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படின்றது அவருடைய கட்சிக்கு விரோதமா அவர் ஓட்டு போட்டாலோ கட்சியில இருந்து நீக்கப்பட்டாலோ அவர் வந்து தான் ஜெயித்த கட்சியை விட்டுட்டு வேற ஒரு கட்சியில வந்து சேரும் போதோ அவரை வந்து என்ன பண்றாங்கன்னா டிஸ்குவாலிஃபை பண்றாங்க. ஸோ இந்த சட்டம் இதை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்னு சொல்லி சொல்றோம். கட்சி தடை தாவல் சட்டம் அப்படின்றது ஆன்டி டிஃபெக்ஷன் லா. டிஃபெக்ஷன் அப்படின்னா தாவுதல். ஸோ ஆன்டி டிஃபெக்ஷன் அப்படின்னா கட்சி தாவுதல். இதுக்கான அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 52nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 1985 வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. இதுக்கான ஆர்டிகல்ஸ் வந்து 102 மற்றும் 191 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது வந்து ஷெட்யூல்ல பார்த்தோம் அப்படின்னா 10வது ஷெட்யூல்ல இருக்கு. 10th ஷெட்யூல் அப்படின்றதுல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதுல வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ் ஆன் த கிரவுண்ட் ஆஃப் டிஃபெக்ஷன் அப்படின்றது வந்து 10th ஷெட்யூல்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா the Indian Independence Bill was brought in the House of Commons on இந்திய சுதந்திர மசோதா அப்படின்றது இங்கிலாந்துடைய அந்த பொது சபையில எந்த நாள் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 22nd June 1947, 4th June 1947, 4th July 1947, 15th August 1947. இதுல வந்து இந்த 1947 அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனா ஜூனா ஜூலையா அப்படின்றது வந்து கன்ஃபியூஷனா இருக்கும். ஆகஸ்ட் அப்படின்றது கண்டிப்பா கிடையாது. ஏன் அப்படின்னா இது வந்து இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ ஆப்ஷன் வந்து இதுல 3ஆ தான் இருக்கும். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா 4th July 1947. ஸோ இந்த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 அப்படின்னு சொல்றது February 20, 1947ல பிரிட்டிஷுடைய அப்போ பிரைம் மினிஸ்டரா இருந்த கிளெமெண்ட் அட்லி அப்படின்றவரால வந்து கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இவர் சொன்ன இந்த ப்ரொபோசலின் படி பிரிட்டிஷுடைய ரூல் இந்தியால அப்படின்றது வந்து ஜூன் 30, 1948 வந்து கம்ப்ளீட்டா முடிவடைஞ்சிரும். அண்ட் த பவர்ஸ் அப்படின்றது வந்து பிரிட்டிஷ்ல இருந்து இந்தியன் பீப்புளுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது. இந்த மசோதா இந்த இந்திய சுதந்திர மசோதா அப்படின்றது அவங்களுடைய அந்த பொது சபையில எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 4th July 1947ல வந்து கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா
there is no direct judicial remedies behind the directive principles of state policy in India. இந்தியாவில் வந்து அரசு நெறிமுறை கோட்பாடுகளுக்கு நீதித்துறையினுடைய நேரடி பரிகாரம் அப்படின்றது எதுவும் கிடையாது அப்படின்றது. இரண்டாவது, there are some direct judicial remedies for the directive principles of state policy in India. அதாவது அந்த கோட்பாடுகளுக்கு நீதித்துறையினுடைய நேரடி பரிகாரங்கள் சில உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. 1 alone is correct, 1 and 2 are correct, 2 alone is correct, none of these எதுவுமே கரெக்ட் கிடையாது அப்படின்றது. இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 1 alone is correct அப்படின்றது தான் கரெக்ட். இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் அப்படின்றது வந்து இட் இஸ் நான் ஜஸ்டிசியபிள் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதுல வந்து கோர்ட் வந்து தலையிட்டு அவங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிக்கிற விதத்துல வந்து இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்றது வந்து அமைக்கப்படல. வேறஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ஜஸ்டிசியபிள் இன் நேச்சர். வேறஸ் டிபிஎஸ்பி அப்படின்றது வந்து நான் ஜஸ்டிசியபிள் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ 1 alone அப்படின்றது மட்டும்தான் கரெக்ட். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த பார்லிமெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப், பாராளுமன்றம் அப்படின்றது எதை சேர்ந்ததை பாராளுமன்றம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆப்ஷன் ஏ வந்து லோக்சபா அண்ட் ராஜ்யசபா, ஆப்ஷன் பி வந்து த பிரசிடென்ட், லோக்சபா அண்ட் ராஜ்யசபா, ஆப்ஷன் சி வந்து லோக்சபா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் ராஜ்யசபா, ஆப்ஷன் டி வந்து லோக்சபா, ராஜ்யசபா அண்ட் வைஸ் பிரசிடென்ட் அப்படின்றது. அதாவது கீழ் சபை மற்றும் மேல் சபை, ஜனாதிபதி, கீழ் சபை மற்றும் மேல் சபை, கீழ் சபை, மத்திய அமைச்சரவை மற்றும் மேல் சபை, கீழ் சபை, மேல் சபை மற்றும் துணை ஜனாதிபதி. இதுல ஆப்ஷன் எது கரெக்ட் அப்படின்னா பி அப்படின்றது தான் கரெக்ட். பார்லிமெண்ட் அப்படின்னாலே வந்து லோக்சபா அண்ட் ராஜ்யசபா சேர்ந்தது அப்படின்றது தெரியும். பட் பிரசிடென்ட் அப்படின்றவரும் உட்பட்டதை தான் இந்த பாராளுமன்றம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ பார்லிமெண்ட் அப்படின்றது வந்து பிரசிடென்ட், லோக்சபா, ராஜ்யசபா மூன்றும் சேர்ந்தது தான் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்றோம். இதுக்கான ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா 79 இருந்து 122 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வந்து யூனியன் கவர்மெண்ட் அப்படின்றதுல வந்து சாப்டர் 2ல வந்து வந்துச்சுன்னு பார்த்தோம். மத்திய அரசாங்கம் அப்படின்றதுல வந்து சாப்டர் 2 அப்படின்றதுல வரும். இந்த யூனியன் கவர்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து சாப்டர் 5 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல வரும். இதுக்கான ஆர்டிக்கல் வந்து 52ல இருந்து 151 வரைக்கும் வரும். இதுல 79ல இருந்து 122 பார்லிமெண்ட் அப்படின்றத பத்தி சொல்லுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா ஹூ இஸ் த ரியல் எக்ஸிக்யூட்டிவ் இன் ஸ்டேட், ஒரு மாநிலத்தினுடைய உண்மையான ஆட்சித்துறை அதிகாரி யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கவர்னர், த ஸ்பீக்கர், த சீஃப் மினிஸ்டர், த சீஃப் மினிஸ்டர் அண்ட் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்றது. ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா முதலமைச்சரும் அவருடைய அமைச்சரவையும் சேர்ந்தது தான் ரியல் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ சீஃப் மினிஸ்டருக்கு வந்து எய்ட் பண்ணக்கூடிய, அவங்களுக்கு வந்து ஆலோசனை சொல்லக்கூடிய அந்த பொறுப்பு அப்படின்றது வந்து இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் இருக்கு. ஸோ இவங்க தான் ரியல் எக்ஸிக்யூட்டிவா இருக்காங்க. வேறஸ் கவர்னர் அப்படின்றவங்க வந்து ஸ்டேட் லெவல்ல நாமினல் எக்ஸிக்யூட்டிவா வந்து இருக்காங்க. இதே இது சென்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நாமினல் அப்படின்றவங்க வந்து பிரசிடென்டாவும், ரியல் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்றவங்க வந்து பிரைம் மினிஸ்டராகவும் இருப்பாங்க. ஸோ நாமினல் அப்படின்னா பேரளவிலான அப்படின்னு சொல்லி அர்த்தம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 அப்படின்றது டயார்கி அப்படின்றத வந்து மாகாணங்கள்ல, அதாவது இரட்டை ஆட்சி முறையை வந்து மாநிலங்கள்ல வந்து அறிமுகப்படுத்தியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியன் கவுன்சில் அப்படின்றது 1935 வந்து உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மான்டேக் செல்ம்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட் அப்படின்றது டயார்கி முறையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ப்ரொவின்சியல் அட்டானமி, மாநில சுயாட்சி அப்படின்றது வந்து 1935 வந்து ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஆப்ஷன் ஏ வந்து 1 மற்றும் 2 கரெக்ட் அப்படின்றது, ஆப்ஷன் பி வந்து 2 மற்றும் கரெக்ட் அப்படின்றது, ஆப்ஷன் சி வந்து 3 மற்றும் கரெக்ட் அப்படின்றது, ஆப்ஷன் டி வந்து 3 and 4 அப்படின்றது கரெக்ட்ன்றது. இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 3 and 4 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். இந்த மான்டேக் செல்ம்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட் அப்படின்றது வந்து 1919 ஆக்ட் அப்படின்னு கூட சொல்லுவோம். இதுதான் இரட்டை ஆட்சி முறையை வந்து கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வேறஸ் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்றது வந்து என்னதுன்னா லாங்கஸ்டான ஒரு டாக்குமெண்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுல வந்து 321 செக்ஷன்ஸும் 10 ஷெட்யூல்ஸும் வந்து அதுல இருந்ததா வந்து சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து எஃபெக்டுக்கு வந்தது வந்து 1937ல, அதாவது வந்து அட்டானமஸ் யூனிட்ஸ் அப்படின்றத வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுச்சு. அண்ட் 1939ல வந்து இது வந்து டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் டிவிஷன் ஆஃப் பவர்ஸை வந்து கொண்டு வந்துச்சு. அதாவது வந்து இப்போ எப்படி வந்து
யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி 3 பட்டியல் வந்து இருக்கும். அதை வந்து அந்த காலத்திலே வந்து அவங்க வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 3 and 4 அப்படின்றதா வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸ் கிவன் பிலோ இஸ் ஆர் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. The State Election Commission supervises and conducts the election of panchayats and municipalities in the state. அதாவது ஒரு மாநிலத்துல இருக்கக்கூடிய பஞ்சாயத்து மற்றும் நகராட்சிகளினுடைய தேர்தலை வந்து மாநில தேர்தல் ஆணையம் அப்படின்றத நடத்தும். அதுதான் வந்து மேற்பார்வையிடும் அப்படின்றது. இரண்டாவது, it also supervises and conducts the election of the state assemblies and the Lok Sabha. மக்களவை தேர்தலையும் மாநில சட்டசபையினுடைய தேர்தலை நடத்துறதும் மேற்பார்வையிடும் இது பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுல கரெக்டானது 1 மட்டுமா, 2 மட்டுமா, 1 and 2 none of the above அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா 1 alone அப்படின்றத கரெக்ட். ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் மாநில தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை வந்து பஞ்சாயத்து எலெக்ஷன் அண்ட் முனிசிபாலிட்டி எலெக்ஷன் ஸ்டேட்ல நடக்கக்கூடியதை வந்து மேற்பார்வையிடுறது தான். இந்த லோக்சபாக்கான எலெக்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் வந்து என்ன பண்ணுவாங்க. அது வந்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனுக்கான வேலை கிடையாது. ஸோ அதனால 1 மட்டும்தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா the 73rd amendment of the constitution has provided constitution sanction for 73வது அரசியல் திருத்த சட்ட மசோதா அரசியல் அமைப்புல என்னென்ன விதத்துல வந்து வழிவகை செஞ்சிருக்கு அப்படின்றது. இது வந்து பஞ்சாயத்துல 3 அடுக்கு முறையை வந்து ஏற்படுத்தி இருக்கு. 3 tier system of பஞ்சாயத்து ராஜ் அப்படின்றது வந்து கொண்டு வரப்படுச்சு. ரிசர்வேஷன் ஆஃப் சீட் ஃபார் உமன் மகளிருக்கான தனி இட ஒதுக்கீடு அப்படின்றது கொண்டு வரப்படுச்சு. withdrawal of the rights of governments to hold elections to the பஞ்சாயத் பஞ்சாயத்துக்கான தேர்தலை நடத்தும் அதிகாரம் வந்து அரசாங்கத்திலிருந்து திரும்பி பெறப்பெற்றுச்சு. அதாவது அவங்க வந்து இந்த எலெக்ஷன் அப்படின்றது வந்து கண்டக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்றது அர்த்தம். நான்காவது, டேக்கிங் அவே த ரைட் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் டு கிவ் கிராண்ட்ஸ் டு த பஞ்சாயத் மாநில அரசாங்கங்கள் வந்து பஞ்சாயத்துக்கு நிதி வழங்கும் உரிமை அப்படின்றது பறிக்கப்பட்டது அப்படின்றது. இதுக்கானதுல வந்து கரெக்டான ஆன்சர் வந்து 1 and 2 1, 2 and 3 2, 3 and 4 and 1 and 4 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 1 and 2 அப்படின்றது மட்டும்தான் கரெக்ட். எந்த ஒரு ரைட் ஆஃப் கவர்மெண்ட்டும் வந்து எலெக்ஷன் நடத்துறத வந்து வித்ட்ரா வந்து பண்ணல. ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தான் வந்து பஞ்சாயத்துக்கான எலெக்ஷனை வந்து கண்டக்ட் பண்ணுது. அதே மாதிரி இந்த கிராண்ட்ஸ் அப்படின்றது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கொடுக்கக்கூடியதை வந்து அந்த ரைட்டை வந்து டிக்ளைன் பண்ணல. ஸோ அதனால 3 and 4 அப்படின்ற ஆப்ஷன் வந்து ராங். 1 and 2 அப்படின்றது மட்டும்தான் கரெக்ட். இந்த 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்றத ஆல்ரெடி பார்த்தோம் 1992ல வந்து கொண்டு வரப்படுச்சு. பார்ட் 9 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனும் ஷெட்யூல் 11 ஆஃப் கான்ஸ்டியூஷனும் வந்து ஆட் பண்ணப்படுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த 3 tier ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்றதும் இது வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா when did the constituent assembly for undivided India meet for the first time? பிரிக்கப்படாத இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு நிர்ணய சபை அதனுடைய முதல் கூட்டம் வந்து எப்போ நடைபெற்றுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 9th November 1946, 9th December 1946, 9th October 1946 and 9th September 1946. ஸோ அதுக்கான ஆன்சர் தெரியும் 9th December 1946 அப்படின்றது தான். ஃபர்ஸ்ட் வந்து 9th December 1946 அப்படின்றத கூடுச்சு. கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி அப்படின்ற ஒன்று தேவை அப்படின்றது வந்து 1934ல எம்.என். ராய் அப்படின்றவர் வந்து முன்னிலை வச்சாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இது வந்து கூடுனது 9th December 1946ல. இதுல வந்து 211 மெம்பர்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதை வந்து முஸ்லீம் லீக் கட்சி வந்து பாய்காட் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து தனி நாடு வேணும் அப்படின்ற கோரிக்கையை வந்து முன் வச்சதுனால. இதனுடைய பிரசிடென்டா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அப்படின்றவர் முதன்முறையா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. அதுக்கப்புறமா எல்லாரும் சேர்ந்து ஒரு மனமா டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை வந்து பெர்மனன்ட் பிரசிடென்டா வந்து நியமிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் ரெசல்யூஷன் அப்படின்றது என்ன நோக்கத்துக்காக அவங்க வந்து இதை உருவாக்கி இருக்காங்களோ இந்த நோக்கத்துக்கான அந்த தீர்மானம் அப்படின்றது வந்து டிசம்பர் 13, 1946ல வந்து இந்த அப்ஜெக்டிவ்ஸ் ரெசல்யூஷன் அப்படின்றது வந்து பண்டிட் ஜவஹர்லால் நேருவால டிராஃப்ட் பண்ணி மூவ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த அப்ஜெக்டிவ்ஸ் ரெசல்யூஷன் அப்படின்றதா இப்ப இருக்கக்கூடிய அந்த பிரயாம்பிள் அப்படின்றதாகவும் இருக்கிறதா வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஷெட்யூல் வாஸ் இன்சர்டட் பை த 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்றது 74வது திருத்த சட்டத்தின் மூலம் எந்த அட்டவணை வந்து சேர்க்கப்பட்டது? 12th ஷெட்யூலா, 11th ஷெட்யூலா, 13th ஷெட்யூலா அண்ட் 10th ஷெட்யூலா அப்படின்றது இப்பதான் பார்த்தோம். 11th ஷெட்யூல் அப்படின்றது வந்து பஞ்சாயத்துக்கானது. ஸோ
ஸோ இந்த 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்றதும் 1992ல தான் வந்து கொண்டு வரப்படுச்சு. இது வந்து 12th ஷெட்யூல், அதாவது ஃபைனல் ஷெட்யூலை வந்து ஆட் பண்ணுச்சு. மொத்தம் வந்து 12 ஷெட்யூல் இருக்கு. ஸோ இந்த 12th ஷெட்யூல் அப்படின்றது வந்து ஆட் பண்ணப்படுச்சு. அதே மாதிரி முனிசிபாலிட்டிஸ்க்கான கான்ஸ்டியூஷனல் ரெகக்னிஷனை இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து கொண்டு வந்துச்சு. அந்த முனிசிபாலிட்டிஸ் அப்படின்றது அர்பன் லோக்கல் பாடிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பார்ட் 9A அப்படின்றதையும் இது வந்து கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பார்ட் 9A அப்படின்றதும் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் சர்வ்ட் அஸ் ஆக்டிங் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா? எந்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்தியாவினுடைய தற்காலிக குடியரசுத் தலைவராக செயல்பட்டுள்ளார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஜஸ்டிஸ் சுபாராவ் அப்படின்றவங்க, ஜஸ்டிஸ் எம் ஹிதயத்துல்லா, ஜஸ்டிஸ் ஒய்.வி. சந்திரசூட், ஜஸ்டிஸ் பி.எம். பக்வதி அப்படின்றவங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஜஸ்டிஸ் எம் ஹிதயத்துல்லா அப்படின்றது தான். லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம பார்த்தோம், இவர் வந்து 11th சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா இருந்தாரு. அதே மாதிரி வி.வி. கிரி அப்படின்றவர் வந்து ஒரு மனமா தேர்வு செய்யப்பட்டு பிரசிடென்ட்டா நியமிக்கப்படுற வரைக்கும் இவர் வந்து ஆக்டிங் பிரசிடென்ட்டா இருந்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி இவர் வைஸ் பிரசிடென்ட்டாவும் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்தா, ஹூ ஹெடட் ஸ்டீரிங் கமிட்டி ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி? அரசியல் அமைப்பு நிர்ணய சபையின் வழிகாட்டு குழுவினுடைய தலைவராக இருந்தது யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜவஹர்லால் நேரு, கே.எம். முன்ஷி, ஹெச்.சி. முகர்ஜி, ராஜேந்திர பிரசாத் அப்படின்றது. ஸோ ஜவஹர்லால் நேரு அப்படின்றவர் வந்து கிடையாது அப்படின்றது நல்லா தெரியும். ஏன் அப்படின்னா இவர் வந்து யூனியன் பவர்ஸ் கமிட்டி. ஸோ அந்த யூனியன் கமிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஜவஹர்லால் நேரு அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவர் கிடையாது. இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அப்படின்றது கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியினுடைய கமிட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுல மேஜர் அண்ட் மைனர் கமிட்டிஸ் ரெண்டா பிரிக்கிறோம். மேஜர் கமிட்டி அப்படின்றது வந்து மொத்தம் 8 இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுல ராஜேந்திர பிரசாத் அப்படின்றவர் வந்து ஸ்டீரிங் கமிட்டிலையும் இருந்தாரு. அதே மாதிரி ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் கமிட்டிலையும் இருந்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எஸ்டிஆர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். ஸோ டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எஸ்டிஆர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டீரிங் கமிட்டி அண்ட் ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் கமிட்டி அப்படின்றது. அதே மாதிரி மைனர் கமிட்டியில 2 கமிட்டியில இருந்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒன்னு என்ன அப்படின்னா ஃபினான்ஸ் அண்ட் ஸ்டாஃப் கமிட்டி, இன்னொன்று என்ன அப்படின்னா அட்ஹாக் கமிட்டி ஆன் நேஷனல் ஃபிளாக். ஸோ 2 மைனர் கமிட்டியில இருந்திருக்காரு. அதே மாதிரி 2 மேஜர் கமிட்டியில வந்து இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தா, விச் இந்தியன் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆன் பஞ்சாயத் ராஜ் மென்ஷன் அண்டர் கிளாஸ் 1/3 of the seats were to be allotted to women belonging to SCs and STs? எந்த இந்திய அரசியல் அமைப்பு பஞ்சாயத் ராஜ் திருத்த சட்டம் பிரிவு 1 படி 1/3 பங்கு இடம் வந்து தாழ்த்தப்பட்ட மற்றும் மலைவாழ் பெண்களுக்கான இட ஒதுக்கீடு வந்து பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 73rd அமெண்ட்மெண்ட், 74th அமெண்ட்மெண்ட், 75th அமெண்ட்மெண்ட் அண்ட் 76th அமெண்ட்மெண்ட். இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 74th அமெண்ட்மெண்ட் தான். பஞ்சாயத் ராஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே 73rd அண்ட் 74th அமெண்ட்மெண்ட் தான். ரெண்டுமே 1992ல. இதுல வந்து இந்த உமனுக்கான சீட் ரிசர்வேஷன், எஸ்சி எஸ்டி பிலாங்கிங்கா இருக்கக்கூடிய அந்த உமனுக்கான சீட் ரிசர்வேஷன் வந்து 74th அமெண்ட்மெண்ட்ல வந்து கொண்டு வரப்படுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, இன் விச் மாடல் ஆஃப் எலெக்ஷன்ஸ் த பிரசிடென்ட் அண்ட் த வைஸ் பிரசிடென்ட் த மெம்பர்ஸ் ஆஃப் த ராஜ்யசபா ஆர் எலெக்டட்? குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், நாடாளுமன்ற மேல் சபை உறுப்பினர்கள் எந்த முறையின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பை எலெக்ஷன், அதாவது இடைத்தேர்தல்கள், டைரக்ட் எலெக்ஷன் நேரடி தேர்தல் முறை, இன்டைரக்ட் எலெக்ஷன் மறைமுக தேர்தல் முறை, மிட் டேர்ம் போல்ஸ் இடைப்பருவ தேர்தல்கள். இதுல கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா இன்டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்றதுதான். ஸோ டைரக்ட் எலெக்ஷன், இன்டைரக்ட் எலெக்ஷன் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்றதுல வந்து சிட்டிசன்ஸ், அதாவது வந்து இந்திய குடிமக்கள் வந்து அவங்களுடைய கேண்டிடேட்ஸை வந்து சூஸ் பண்ணுவாங்க. அதாவது சிட்டிசன்ஸ் வந்து அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸை டைரக்டா ஓட் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேர்ந்தெடுப்பாங்க ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்றது. இன்டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சிட்டிசன்ஸ் வந்து ஓட் பண்ணி செலக்ட் பண்ண ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அவங்களுக்கு தேவையான ரெப்ரசன்டேட்டிவ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ ரெப் டு ரெப் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த முறையில தான் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் அண்ட் ராஜ்யசபாவினுடைய மெம்பர்ஸ் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. நம்ம வந்து டைரக்டா பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு ஓட் பண்ணது கிடையாது, வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு வந்து ஓட் பண்ணது கிடையாது. அதே மாதிரி ராஜ்யசபா மெம்பர்ஸ் உடைய எலெக்ஷனுக்கும் வந்து ஓட் பண்ணது கிடையாது. வேற லோக்சபா எலெக்ஷனுக்கு வந்து நம்ம வந்து டைரக்டா என்ன பண்ணுவோம்னா ஓட் பண்ணுவோம். ஸோ அது வந்து டைரக்ட் எலெக்ஷனுக்கான எக்ஸாம்பிள், இது வந்து இன்டைரக்ட் எலெக்ஷனுக்கான எக்ஸாம்பிள். ஸோ இந்த டைரக்ட் எலெக்ஷனை பத்தியும் கேட்டிருக்காங்க, இன்டைரக்ட் எலெக்ஷன் பத்தியும் கேட்டிருக்காங்க. ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கணும்.
நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2 அப்படின்றது. இந்த சைடு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த சைடு அதுக்கான ஆர்டிகல்ஸ் வந்து கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி சமத்துவ உரிமை, இரண்டாவது ரைட் டு ஃப்ரீடம் சுதந்திர உரிமை, மூன்றாவது ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ் அரசியல் அமைப்பிற்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன் சமய சுதந்திர உரிமை அப்படின்றது. இதுக்கான ஆர்டிகல் 25ல இருந்து 28, 14ல இருந்து 18, 19ல இருந்து 22, ஆர்டிகல் 32 அப்படின்றது. ஸோ இதை வந்து மேட்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே வந்து இருக்கக்கூடியது ரைட் டு ஈக்குவாலிட்டி தான். ஸோ அதுக்கான ஆர்டிகல் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 14ல இருந்து 18 அப்படின்றது. இரண்டாவது பார்த்தா ரைட் டு ஃப்ரீடம் அப்படின்றது. ஸோ இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஆர்டிகல் 19ல இருந்து 22 வரைக்கும் 4 ஆர்டிகல்ஸ் வந்து இதுக்கு வரும். இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா 5 ஆர்டிகல் வந்து வரும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ் அப்படின்றது வந்து கடைசியா வர்றது. அதுக்கான ஆர்டிகல் வந்து ஒன்று தான் வரும், ஆர்டிகல் 31 அப்படின்றது. ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் அப்படின்றது கொஞ்சம் முன்னாடி கூட டிஸ்கஸ் பண்ண ஆர்டிகல் வந்து 25ல இருந்து 28 வரைக்கும் வரும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் பார்த்தோம்னா 2, 3, 4, 1 அப்படின்றது தான். இதுக்கு இடையில ஒரே ஒரு ரைட் மிஸ் பண்ணப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் அப்படின்றது. இதுக்கான ஆர்டிகல் வந்து 29 மற்றும் 30 ஆகிய 2 இது. 31 அப்படின்ற ஆர்டிகல் மட்டும் விடுபட்டிருக்கும். அது வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டிக்காக இருந்தது. இது வந்து 44th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டின் படி வந்து ஆர்டிகல் 300A கீழே லீகல் ரைட்டா மாற்றப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்தா விச் அமெண்ட்மெண்ட் ஹேஸ் மேட் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டட் டு நகர் பாலிகாஸ் அதாவது அர்பன் லோக்கல் கவர்மெண்ட்ஸை வந்து ப்ரொவிஷன்ஸ் ஏற்படுத்தியது. அந்த சட்டம் சார்ந்த சட்ட திருத்தம் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. 73, 75, 74, 70 அப்படின்றது. ஸோ இது வரைக்கும் பார்த்ததுலேயே நம்ம பார்த்தோம்னா இந்த 73rd and 74th அமெண்ட்மெண்ட் பற்றி மாற்றி மாற்றி வந்து கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அர்பன் லோக்கல் கவர்மெண்ட்ஸ் அதாவது நகர் பாலிகாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், அதுக்கான ப்ரொவிஷன்ஸை ஏற்படுத்தி கொடுத்தது இந்த 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்றது. 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ன்றது ரூரல் லோக்கல் பாடிஸ்க்காக ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்தா விச் ரைட் ஹாஸ் பீன் அபாலிஷ்டு பை த 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978. இப்போதான் நம்ம பார்த்தோம் ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்றத கரெக்டான ஆன்சர். சொத்துரிமை அப்படின்றது வந்து 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் படி வந்து நீக்கப்பட்டுருச்சு. இது வந்து லீகல் ரைட்டா வந்து மாற்றப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இட்ஸ் நோ லாங்கர் அ ஃபண்டமெண்டல் ரைட் பட் இட்ஸ் அ லீகல் ரைட். 44th அமெண்ட்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னா 1976. ஸோ இதனுடைய இயரும் கொஞ்சம் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். 42ல இருந்து 2 ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன், அதே மாதிரி 76ல இருந்து 2 ஆட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி சொல்லுங்க. இந்த 2 அமெண்ட்மெண்ட் ஆக்டுமே ரொம்ப முக்கியம், அதுக்கான இயரும் முக்கியம். இந்த 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ன்றது இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல நிறைய சேஞ்சஸை ஏற்படுத்திச்சுன்னு பார்த்தோம். அதனால இதை வந்து மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு கூட சொன்னோம். இது என்னென்ன மாதிரியான சேஞ்சஸை கான்ஸ்டியூஷன்ல ஏற்படுத்துச்சு அப்படின்றத லாஸ்ட் கிளாஸ்ல இன் டீட்டெயில்டா நம்ம வந்து பார்த்தோம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கிளாஸ் இதோட கம்ப்ளீட் ஆகுது. நியர்லி ஒரு 20 கொஷின்ஸ் வந்து நம்ம இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இந்தியன் பாலிட்டியில் என்னென்ன சிலபஸ் கவர் பண்ணியிருக்கோமோ அது ரிலேட்டடாக என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத அதில் பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து ஜஸ்ட் குரூப் 1 அண்ட் குரூப் 2A ஒரு 2 இயரில் கேட்கப்பட்ட கொஷின்ஸ் தான். ஈச் 2 இயர்ஸ் 2011-14 குரூப் 1, அதே மாதிரி குரூப் 2A 2 வருஷம் கேட்டதை மட்டும்தான் வந்து நான் வந்து இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இதிலே பார்த்தா தெரியும் the 73rd and 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பற்றி அண்ட் தென் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி எவ்வளோ கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்திருக்கு அப்படின்றது. ஸோ ஒரே கொஷின் தான் வேறு வேறு ஃபார்மேட்டில் தான் மாற்றி மாற்றி கேட்டிருக்காங்க. பாலிட்டி அப்படின்றது டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும் யூபிஎஸ்சியாக இருக்கட்டும் ரெண்டுலேயுமே ரொம்ப முக்கியமானது. அண்ட் யூபிஎஸ்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுக்குமே முக்கியமானது. அதே மாதிரி குரூப் 2 மெயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து இன் டீட்டெயில்டாக வந்து நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி இன்னும் ஃபியூச்சரில் நம்ம பார்க்கக்கூடிய பாலிட்டி கிளாஸஸ் அண்ட் அது ரிலேட்டடாக என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இந்தியன் பாலிட்டி அப்படின்ற சிலபஸ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆன உடனே இது வரைக்கும் கேட்டிருக்கிற கொஷின்ஸ் நியர்லி ஒரு 100 கொஷின்ஸ் அப்படின்றத வந்து அட்டாச் பண்ணி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ அது வந்து உங்களுக்கு வந்து குரூப் 1 நீங்கள் அப்பியர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ரிவிஷனுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா please like my video, share my video and subscribe to my channel. See you all in other session. Until then, take care and bye bye.